ஜனவரி 14 கோவில் அதுமா காலையில் பறவைகளுக்கு உணவு அளிக்க செல்லுகிறேன். நம்ம கிட்ட போனோம்னா அந்த பறவைகள்லாம் ஓடிடும், புரியுதுங்களா? நம்மளை நம்பி உள்ள ஜீவனெல்லாம் பாருங்கள். நான் இப்போ சாதம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஆனால் நம்மளை பார்த்தா அது ஓட ஆரம்பிச்சிடும். எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க பாருங்கள். காலையில் வந்து இந்த குளிரில் சாப்பிட்றாங்க. அதை கையில் வச்சுருக்கேன் சாதம், அந்த இருக்குது பாருங்கள். இந்த சாதமெல்லாம் இப்போ அவங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன், இல்லைங்களா? நம்ம கிட்ட போனதும் அவங்கெல்லாம் பறந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஓடுறாங்க பாருங்க. பறவைக்கு சாதம் வச்சாச்சு. அடுத்தபடியாக டப்பாவில் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். தண்ணியெல்லாம் சரியில்லை. தண்ணி போய் கூலரில் பிடிச்சி வைக்க போகிறேன். கூலரில் பாத்திரத்தை க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி பிடிச்சி அதுக்கு வைப்போம். வாயில்லா ஜீவனுக்கு இந்த காலத்தில் மனிதருக்கு செஞ்சு எந்த வித பலனும் கிடையாது. பறவைக்கு சாதம் தண்ணி எல்லாம் வச்சாச்சு. எந்த அளவுக்கு பனிப்பொழிவு இருக்குன்னு பாருங்கள். மழை மாரி பாருங்கள். தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இது எல்லாம் இந்த பேஞ்ச பனி தான். பனியில் இந்த அளவுக்கு தண்ணியானது பாருங்கள். அந்த மேற்கூரையிலேருந்து இவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். மழை போல் இருக்குது பாருங்கள். அங்கங்கேயும் பாருங்கள். இந்த அளவுக்கு பனிப்பொழிவு இருக்குது பாருங்கள். தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கா பாருங்கள். நம்ம டேப்பை திறந்த மாரி ஊற்றிக்கிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு பனிப்பொழிவு இருக்குது. பலர் வந்து எதையோ வீடியோ எடுத்து அதில் வந்து இவங்க டப்பிங்கில் பேசி அதை எடிட்டிங் பண்ணி போடுறாங்க. அப்படிலாம் நமக்கு தெரியாதுங்க. அப்படிலாம் போடுறது கிடையாதுங்க. நம்ம செய்கிற வேலை, நம்ம என்ன பண்ணுறாங்கிறத செய்ய சொல்கிறோம், அவ்வளோதான். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு பார்க்கும்படி நான் காண்பிக்கிறேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. இதே ஒரு பெண் பிள்ளையாக இருந்ததுனாக்கா அதுக்கு பல லட்சம் ஃபாலோவர்ஸ், பல லட்சம் வியூவர்ஸ், பல சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. ஆனால் ஆண்களை வந்து யாரும் ஆண்கள் விரும்புவது இல்லை. இப்போ உள்ள காலகட்டம் அப்படி தான் இருக்குது. நான் எனக்கே பலர் வந்து பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, பணம் அனுப்பு, நான் அதை காமிக்கிறேன், இதை காமிக்கிறேன், உனக்கு அது வேணுமா இது வேணுமா அப்படின்ட்டு இந்த போலியான நபர்கள் நிறையா பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க, புரியுதுங்களா? அதை நம்பிடாதீங்க. யாராக இருந்தாலும் வீடியோ கால் பேசி இவங்க தானா அப்படின்னு உண்மை செஞ்சுட்டு பாருங்கள். யாருக்கும் தயவு செய்து உங்களோட வாட்ஸ்அப் நம்பரு, உங்கள் மொபைல் நம்பரை கொடுக்காதீங்க. ஆனால் என்கிட்ட கேட்குறாங்க, கேட்டதை விட்டு நான் சொல்கிறேன். இது நடந்த உண்மை. அதனால் போய் நீங்கள் எங்கேயாவது மாட்டிக்காதீங்க, புரியுதுங்களா? பல இது அனுப்புவாங்க உங்களுக்கு. நான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு எல்லாமே போலி, புரியுதுங்களா? ஒரே ஐடியில் 50 பேர் வராங்க மோகன் உள்ளலாம். அதேமாரி இப்போ வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய போர்ஜரி வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் ஏமாறாமல் இருக்கணும். இதுதான் என்னோடய கருத்து, புரியுதுங்களா? நம்ம